இது குறித்த பல்வேறு கருத்துக்களை பகிர நம்மோடு பாமக வழக்கறிஞர் பாலு நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இது குறித்த உங்களோட பார்வை என்னவா இருக்கு சார்? இந்த மத்திய அரசினுடைய இந்த முடிவு வரவேற்கக்கூடிய முடிவு. இது மிக மிக அவசியமான ஒரு முடிவை மத்திய அரசு முன்வந்து எடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய இந்த வேளையில் நீண்ட நாள் கோரிக்கை இது எங்களுடையது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. இதற்காக ராஜீவ்காந்தி, பிரதமர் வாஜ்பாய், மன்மோகன் சிங், இப்பொழுது இருக்கக்கூடிய மோடி என்று பல பிரதமர்களை நாங்கள் சந்தித்து இதை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த முடிவு அறிவித்திருப்பது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெரும் ஒரு நன்மையை இந்த முடிவு என்பது உருவாக்கி தரும். ஏனென்றால் 1931 பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் இருந்ததன் காரணமாக இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்த முடியாத சூழல் இருந்து வருகிறது. 50 விழுக்காட்டிற்கு மேலாக இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் இந்தியாவில் இருந்தாலும் கூட வெறும் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு மட்டும்தான் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அதில் கிரிமிலேயர் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பது வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. எனவே இதையெல்லாம் நீக்குவதற்கு, போக்குவதற்கு இந்த மத்திய அரசினுடைய இந்த முடிவு என்பது உள்ளபடியே வரவேற்கக்கூடியது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதற்கு முன்பாக தேசிய அளவில் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அங்கீகாரத்தை வழங்கியதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. அதற்கு பிறகு இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தி முடித்து அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் தேசிய அளவில் இடஒதுக்கீட்டினுடைய அளவை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு இது பெரும் உதவியாக இருக்கும். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அரசினுடைய இந்த முடிவை முழுமனதாக வரவேற்கிறது. சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.